ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ப்ரௌனி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனி செய்கிறது ரொம்பவே ஈஸி. இன்றைக்கி நம்ம எக் வச்சு தான் செய்ய போகிறோம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ப்ரௌனி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனி சுத்தமாக ஃப்ளாப் ஆகாமல் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். வாங்க இந்த டேஸ்டியான ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இன்றைக்கி நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆக்சுவலி டார்க் காம்பவுண்ட் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சாக்கோ சிப்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டாக 200 கிராம் அளவுக்கு வரும். இப்போ நான் 115 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர். அது மட்டும் இல்லாமல் இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு மேலே பவுல் வச்சு இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா மைக்ரோவேவ் ஓவனில் கூட நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி இருக்கணும். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நான் இன்றைக்கி 3 முட்டையை சேர்க்குறேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து செய்யாதீங்க. இப்போ இதை ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நுர வர்ற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேண்ட் விஸ்க்லேயும் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி நுர வரணும், அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து கரெக்டாக 100 கிராம் இருக்கும். அதே மெஷரிங் கப்லேயே நீங்கள் வந்து ஒயிட் சுகரையும் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவும் 1/2 கப் 100 கிராம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பீட்டர் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக இது வரணும். நம்ம இதை வந்து நல்லா பீட் பண்ணுறதுனால நமக்கு மேலே வந்து அந்த கிரிங்கிள் டாப் வந்து அழகாக கிடைக்கும். அதனால தான் இது நம்ம பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 75 கிராம். இதோடவே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் வந்து 35 கிராம் கரெக்டாக இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், எந்த காஃபி பவுடர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ப்ரூ சேர்த்துருக்கேன். இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடான்னு எதுவுமே நம்ம ப்ரௌனியில் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இதில் இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சோம்ல சாக்லேட், அதை இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லா சாக்லேட்டையும் பொறுமையாக சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம சாக்லேட் சேர்த்துக்கலாம். ப்ரௌனி வந்து நம்மளுக்கு இன்னும் சாக்லேட்டியாக கிடைக்கணும்னா நீங்கள் இந்த சாக்லேட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 50 கிராம் சாக்லேட் சிப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணியாச்சு. ப்ரௌனிக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் 11 இன்ச் வந்து பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். நல்லா பட்டர் பேப்பர் வச்சு ஒட்டி பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரௌனி பேட்டரை சேர்த்துக்கலாம். நல்லா பொறுமையாக எல்லா ப்ரௌனி பேட்டரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதை இந்த மாதிரி ஈவன் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா சைடும் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க. உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம இதை பண்ணுறோம். லாஸ்ட்டாக இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரௌனிக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஓவனை வந்து 350 ஃபாரன்ஹீட்டில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ்க்கு வந்து 350 ஃபாரன்ஹீட்டில் நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆகிடும். பாருங்கள், மேலே அந்த கிரிங்கிள் டாப்போட சூப்பராக ப்ரௌனி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌனி நல்லா ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மேலே அந்த ஷைனி லேயரோட சூப்பராக சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரௌனி வந்து கரெக்டாக 3/4 கிலோ அளவுக்கு கிடச்சிது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ப்ரௌனி செஞ்சிங்கன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ப்ரௌனி சுத்தமாக ஃப்ளாப் ஆகாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். நான் டாப்பிங்க்கு வந்து மேலே நட்டெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன டாப்பிங் வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான நட்டெல்லா ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.